ப்ரோ எந்திரிக்கல. ஐயோ துறக்க திறந்துக்கிட்டே இருக்கு. திறந்துக்கிட்டே இருக்கு. எந்திரிக்கல. எந்திரிச்சு கரண்ட் கட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியல. அதை உங்களை வந்து எழுப்பிக்கிட்டு இருக்கேன். இல்லை இல்லை இப்போ தான் 8:40 எந்திரிங்க. அவரை இப்போ தள்ளி விட்டேன். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நைட் வைப்ல நம்ம கேம்ப் எல்லாம் பார்த்தாச்சு, நிறைய வீடியோ எடுத்தாச்சு. ஆனா அது அந்த அளவுக்கு விளங்காது. இந்த காலையில வீடியோல நம்ம கேம்போட இருக்கணும் இல்லைங்க, அப்பதாங்க அது நல்லா இருக்கும். ஆமா, அதைத்தான் எடுத்துட்டு வந்தானே. நான் படுத்து கிடக்குற பேர் தான் வந்து இதுதான் கேம்ப். சூப்பரான வைப். இதெல்லாம் அவர் மாண்டேஜ்ல காட்டுவாரு. எங்கிட்ட ஒண்ணு 2 எடுத்தோம். எங்க கிட்ட 2 இருக்கு. எல்லாரும் கேம்ப் ஆண்மகனின் அடையாளம் 2. இப்ப இங்க இருந்து ஆமா காலையில வெள்ளனாவே கிளம்பணும் அப்படின்னு நினைச்சோம். நல்லா தூங்கிட்டோம். என்னன்னா நேற்று ராத்திரி வந்து நார்மல் ரேட்ல ட்ரெயின் வருது. ஏன்டா அப்படி பண்றீங்க? எந்த போக ட்ரெயின் வேலையா பேசும்போது ஒருத்தன் வர மாட்டான். ட்ரெயின் கீழே போகுது. ஒரு நேரம் ட்ரெயின் பார்க்காத மாதிரி டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் இல்லை, ட்ரெயின் போன பதிலையில இருந்து வருது ட்ரெயின். அப்படி எதானே பதில ட்ரெயினா இல்லை? ஆமாம், பதிலையிலேருந்து வருது. நம்ம ஊர்ல இருந்து வருது. நம்ம ஊர்லேருந்து பதிலைக்கு போகிறதா? இவ்வளோ வெள்ளம் நான் இங்கே வந்துருக்குமோ? அப்போ ட்ரெயின் வந்துருக்குங்க. இல்லை, அந்த குட்ஸ் இவ்வளோ வெள்ளம் நான் வராது. சரி சொல்லுங்கடா. ஓகே, என்னன்னா லோ ப்ரைஸ்ல நேற்று வீடு வேணுங்கிறதுக்காண்டி என்ன செஞ்சோன்னா, ரூம் வேணும் தங்குறதுக்காக வேணுங்கிறதுக்காண்டி என்ன செஞ்சோன்னா, சரி வெளிநாடா கிளம்பிடும் அப்படின்னு சொல்லி தேடணும். ஏன்னா நம்ம உண்மையாக லேட்டாக தான் கிளம்பணும். அப்போ தான் நம்ம நைட் ட்ரெயினுக்கு போகிறதுக்கு டைம் சரியாக இருக்கும். சரியா? ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம டென்ட் அடிக்கிற பிளானுக்கு வந்துட்டோம்ல. அதுவும் நமக்கு ஏற்ற பட்ஜெட்லயே கடைசியா டென்ட், அதுவும் ஒரு டென்ட்டுக்கு பதிலா 2 டென்ட். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. சூப்பரா இருக்குங்க. எல்லைக்கு வந்தா அந்த டென்ட் அடிச்சு தங்க சூப்பராகவே. ரூம்ல தங்குறத விட இந்த மாதிரி இடங்களை தங்க கூட நல்லா இருக்கும். ஆமா, அது என்னன்னா வெள்ளனாவே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க, இல்லாட்டி உள்ள கொசு உங்களோட சேர்ந்து கொசுவும் படுத்து. நெட்டெல்லாம் தாராங்க. ஆனால் நெட்டை வந்து நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா சரி. அதுக்கு உங்க இஷ்டத்துக்குலாம் கொண்டு ட்ரெயின் ரோட்லாம் டென்ட் அடிக்க முடியாது. அவங்க அதே ஸ்பெசிஃபிக் பிளேஸ்ல நீங்க அடிச்சுக்கலாம். அடித்து தரப்படும். நீங்க கஷ்டப்பட்டு அடிச்சுக்க தேவையில்ல. டீசெண்டா நீட்டாவே அடிச்சு தராங்க. பக்காவா இருக்குது. அதனால நீங்க மெதுவா போறோம். நீங்க எங்க இருந்து சுத்த போறோம் யாருக்கு தெரியும். 9 அப்புறம் அந்த இது போறோம், பன்சல போறோம். அப்புறம் எல்லா ஃபால்ஸ் போறோம். இதெல்லாம் இன்னைக்குள்ள போயிருவோமா? இன்னைக்குள்ள தான் போறோம். இதுக்குள்ள நம்ம போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போயிடுவோம். நீங்க வீடியோ பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் எங்க போயிருக்காங்க. எதுக்காக நாங்க லிஸ்ட் போட்டு சொல்றோம். பேர் பொருள் அடக்கம் தமிழ் பாட புத்தகத்துல போட்டுற மாதிரி லிஸ்ட் போறோம். இதுலயே எல்லாம் சொல்லிட்டா இது என்ன போறாங்க இதுக்கு பாத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா என்ன செய்வோம்னா டவுன் சுத்திட்டு வரோம். வா ஓகே, இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புற நேரம் வந்துருச்சு அப்படின்லாம் கிடையாது. கிளம்புறோம். அந்த டவலை கொஞ்சம் அழகாக விரிச்சு போட்டு வச்சிருக்கலாம். போட்டு வச்சிருந்தேன். அதுக்கு மேலே பேக் அங்கிட்டு தள்ளி வச்சு அதுக்கு சரி, நம்ம ஒரு இடத்துல இருந்து போகிறோனுங்கிறப்ப ஓகே, இது வந்து தங்கணும். அதுக்குன்ட்டு அதை அப்படியே சுருட்டி வீசுறதும் இந்த மாதிரி அசிங்கமான வேலைகள் செய்யாதீங்க. ஹோட்டல் போயிட்டு தாங்க நாளே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்படி செய்யுங்க. இந்த செம்பு எடுத்துக்கிறீங்களா? அதை மட்டும் தான் குளிச்சேன். ஆமாம், நான் துவச்சிக்கிட்டாருன்னா இன்னொன்று சொல்லிட்டு தானே போகணும் அப்படின்லாம் இருக்குல்ல. ஆனால் சாம்பிராணி போட்டுருக்காங்க. பாஸ்டாக இருக்கு. கால் அடிச்சுக்கோமா? கால் இருக்கு. ஓகே, அப்போ நாங்கள் சென்று வருகிறோம். இந்த வீடியோவிலே நான் சொல்லிடுறேன், உங்களை வந்து கண்டுக்க முடியலை, எங்களுக்கு வேறு வழி இல்லை. இதிலேயே சொல்கிறோம், நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா 9 ஆர்ட்ஸ் அங்கே போயிட்டுருக்குறோம். இப்போ நைட்டு பார்த்தோம்ல ஏரியா, அது இப்போ காலையிலையும் வேறு நாடு மாதிரி தான் இருக்குது. இப்போ மட்டும் புதுசாலாம் கிடையாது. லைட்டு போட்டுருந்துச்சு, இப்போ லைட்டு போடல.
இப்போ போட்டால் விளங்காது இல்லைடா. அது என்னன்னா ஒரு இங்கே இருக்க வைப்பே வந்து ஒரு ஃபாரின் மேட். ஆமாம், அதுதான் இருக்குது. அந்த சட்டையெல்லாம் அப்படி தான் தொங்குது. வந்து இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஏரியாவில் உள்ளவங்களுக்கு அவசர சிகிச்சைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இருக்குது. சின்ன ஒரு அவசரமாக இருந்தால் நீங்கள் இந்த வைப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நம்ம வைப்லேயும் நீங்கள் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. சைடு ஆகி வரணும். நீங்கள் வேறு சத்தமே நம்ம அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு கூட அவ்வளோ பெரிய கார் வச்சு வெஹிக்கிள் செலவாக இருக்கலாம், இல்லைன்னா சாப்பாட்டுக்காக இருக்கலாம், எல்லாமே நமக்கு ஏற்ற பட்ஜெட்டில் இருக்குது. நார்மலாக கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பின்னாடி வந்தால் எனக்கு லேஸாக இருக்கும். நார்மலாக நம்ம ஒரு ரேஷன் கறி சாப்பிட்றோன்னா கூட ஒரு 300 400 தான் ரீசனான ஒரு பட்ஜெட் தான். ஆமாம், கல்லை இடியாப்பு சாப்பிட்டா 200 தான் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப நார்மலான ப்ரைஸ் தான். ஆனால் இது கிடையாது. இதை தாண்டி மற்ற சில ஷாப்ஸ் இருக்குது. அங்கே போயிட்டு பட்ஜெட் கையில் காசு கூடுதலாக இல்லாமல் போயிட்டு மாட்டிடுறாதீங்க. பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்கு 2-3 ஷாப் இருக்குது. ஆமாம், அது நமக்கு பக்காவான. ஆமாம், நர்மதான்னு ஒன்று இருக்கு. நர்மதா தானே? விமலா. ஏன் நேரத்துலேருந்து எனக்கு நர்மதான் வருது? நர்மதா யாருன்னா நர்மதா யாருப்பா அந்த பொண்ணு? நான் நேரத்துலேருந்து என் வாயில நர்மதாவே உங்களை வந்து சுற்றி இருக்க எல்லா கவனும் தேடுவாங்க யார் இந்த நர்மதா அப்படின்னு சொல்லி. நான் இல்லையா அந்த நர்மதா. அப்போ இப்போ இப்படியே போய் படியோட நடக்கிறோம். அதுகளுக்கு போகலாம். அப்படியே தான் போக போகிறோம் நம்ம. பெருசாக ஒன்றும் இல்லை. ஆமாம், ஏன்னா ஒரு ஸ்கூல் ஒன்றும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லாமே இருக்குது. என்ன வேணும்? வணக்கம் வந்தனம் நமஸ்கார். இப்போ இங்கே நடந்து யார்கிட்டயாவது கேட்டு இன்னொரு மேட்ரு இல்லைக்கு ஒரு எங்கேயோ வருங்க. நல்லா இருக்குல்ல? ஒரு போட்டோ ஒன்று எடுக்கிறேன். சரி, என்னன்னா எல்லைக்கு வந்து நார்மலாக ரூம்ஸுங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தி ப்ரைஸில் இருக்க மாதிரி உங்களுக்கு தோணலாம். கொஞ்சம் தேடினீங்கன்னா கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். தேடிட்டு வாங்க. அங்கேருந்து வரும்போது என்னன்னா தேடிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸி. இங்கே வந்து தேடும்போது கஷ்டம். இப்போ நாங்கள் என்னன்னா அந்த ஐ லவ் வெல்ல அப்படிங்கிற ஒரு இடம் ஒன்று இருந்துச்சு, போர்டு ஒன்று. அந்த போர்டை தேடி இங்கே வாங்களே, எங்கே போய் போகணும்னா இல்லைன்னா போயிட்டு வரும்போது கூட போகலாம். ஐ லவ் வெல்ல அப்படிங்கிற போர்டை தேடி நாங்கள் போயிட்டு ரயில்வே போலீஸ் அவங்ககிட்ட கேட்டோம் எங்கே அப்படின்னு. ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் ஐ லவ் இல்லைன்னு சின்னதாக அடிச்சிருந்தானுங்க உள்ள. நினச்சா அதுதான் போர்டு போல இருக்கு அப்படின்னு. அது நினச்சோம். அதுதான் பெருசாக போட்டுருவேன். இல்லை அது இல்லை, அது வேற அப்படின்னாங்க. சரி, எங்கன்னா இன்னொருத்தருக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியலை. அவர் ரயில்வேல தான் இருக்கிறாரு. மற்றவர்கிட்ட காட்டு முன்னாடி தான் இருந்துச்சு. வேணா உடச்ச இதோட தடம் இருக்கு, வேணா போயிட்டு பார்த்துட்டு. ரொம்ப எப்படி சொல்ற டீசெண்டாக வெட்டினாரு அவரு. ரொம்ப கேஷுவலாக உடச்சாச்சு, அது இப்போ இல்லை, அதெல்லாம் உடச்சாச்சு அப்படின்னா இப்போ உடச்சிட்டாங்களா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கோம். அவர்கிட்ட சொன்னார் உடஞ்ச துண்டெல்லாம் வேணும் இருக்கு, போயிட்டு பார்த்துட்டு போறேன்னா பார்த்துட்டு கேஷுவலாக அவர் சீரியஸாக சொல்லி அனுப்புற உடஞ்ச துண்டெலாம் இருக்கு, பார்த்து போனேன். ஏதோ தொல்பொருள் ஆராய்ச்சிங்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நல்ல டைமிங்கில் ஜாலியாக போயிட்டு. ஆனால் பார்க்க ரொம்ப சீரியஸாக இருக்கும். இப்போ இவங்களே நான் என்னமோ ரயில்வே ட்ரக்கில் நடக்கக்கூடாது அப்படி இப்படின்னு ஆட்டோக்காரனுங்க சொல்லுவாங்க. தப்பி தவறி அவங்களெல்லாம் ஆமாம் ஏங்க நம்பிடாதீங்க. சரி, எங்களுக்கு கொஞ்சம் சத்தமாக பேச முடியும். அப்படி யாரையுமே நம்பிடாதீங்க. என்னன்னா இங்கே நாங்கள் அதிலேயே கேட்டோம், இங்கே வந்து பக்கத்தில் நடந்து போகிற தூரம் தானா. இந்த ஆண்டவன் கட்டளை படத்தில் விஜய் சேதுபதி பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக பல லட்சம் செலவு வச்சு அங்கிட்டு கூட சுற்றின்னு இருப்பான்ல, கடைசியாக ஃபைன் கட்டியிருந்தாலும் 500 200 சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த மேட்ரு. என்னன்னா நாங்கள் வீட்டில் போய்ட்டு கேட்குறோம், ஆட்டோவுக்கு கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னாங்க. கிலோமீட்டருக்கு 100 ரூபா வச்சா கூட 900 ரூபா. 4 பேர் இருக்கோம், 1000 ரூபா வாங்கியிருப்போம். 1000 ரூபாய்க்கு ஜாஸ்தியாக வாங்குவோம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டுக் சர்வீஸ்லாம் அப்படி தான் இங்கே. அப்போ நம்ம நார்மலாக சரி ஒரு ஒஃபிஷியலாக ஒருத்த வந்து கேட்போமேட்டு ஒரு போலீஸ்காரர்கிட்ட வந்து சும்மா கேட்டோம். ஒரு பயம் ட்ரெயின் ரோடில் நடக்க மாட்டாங்களா 1008 போகணுன்னு ஃபஸ்ட்டு சொன்னது, நீங்கள் அந்த பின்வாசல் வழியாக அப்படியே வந்தீங்கன்னா ட்ரெயின் ரோடுக்கு போயிடலாம். ட்ரெயின் ரோடுக்கு போயிட்டு நீங்கள் நேரம் நடந்து போனீங்கன்னா வந்துடும். நீங்கள் என்ன கேட்குறீங்கிறது முக்கியம் இல்லை, யார்கிட்ட கேட்குறீங்க எப்படி கேட்குறீங்க. இங்கே வந்து எல்லைக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாத்தையுமே வந்து போய் அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குன்னு கேட்காங்க, சுத்தரில் விட்டுருவானுங்க. ஆமாம், மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்ச இது எங்கே போனாலுமே ஒரு விஷயம் பழகிக்கணும்.
நமக்கு தெரியாதுங்கிற ஒரு மனநிலையை நம்மளே வச்சுக்க கூடாது. இது எங்க இருக்குமோ அது எங்க இருக்குமோ எப்படி போகணும் முகத்தை தெரிஞ்ச மாதிரியே வச்சுக்க. இந்த ஊருக்காரனா அப்படி நாங்க வெளியே போகல. இல்லை ரொம்ப முக்கியம் கூகுள் தம்பி இருக்கான், அவன் இந்த போட்டிங்கன்னா அவன் இடத்த காட்டுவான். அதுக்கு யாராவது பக்கத்துல நிற்கும் போது கூகுளை வச்சு பார்க்க கூடாது. அவனுக்கு தெரியாது போல இருக்கு, பொடியை மாட்டிட்டான் அன்னைக்கு வெட்டிடலாம் அப்படின்ட்டு நீங்க நான் தனியாக போயிட்டு ஒரு கூகுளை பார்த்தாச்சு. ரொம்ப டவுட்டோரெலாம் தேடாதீங்க, அதனால தெரிஞ்ச இடத்த தேடுற மாதிரியே தேடுங்க. சரி அவ்வளோதான். சரி, இப்போ உளுந்து சாவ போகிறோம் ஒருத்தன். அதை நாங்கள் சீக்கிரமாக எடுத்துருவோம். ரொம்ப நாள் வச்சுருந்தா கெட்டு போயிடும் மையம். இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். வளைவு உள்ள பாலத்துக்கு. சரி, நல்லா வரல பேசுகிறது. நாங்கள் இப்போ சென்று கொண்டு இருக்கின்றோம் 9 வளையங்களை கொண்ட ஒரு பாலத்துக்கு பாலம் தானே சொல்லுவாங்க. பாலத்துக்கு பாலம்னு சொல்கிற பாலத்துக்கு போகிறோம். அந்த பாலத்துக்கு பாலம்னு சொல்கிற இடத்துக்கு போயிட்டு இது மலைக்கு மேலே வந்து ட்ரெயின் போகும் முன்னே. ஓ அப்படியோ அப்படியோ அட வெக்கங்கடா, அப்படிலாம் போகுமாடா. இந்த போட்டு ஒன்று தண்டவாளம் போட்டிருப்பாங்க, அது வாங்கினையோட நின்றுருக்கும். ட்ரெயினை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்கல்ல, ட்ரெயினை நிப்பாட்டுவாங்கல்ல, பழைய பெட்டியெல்லாம் கொண்டு வந்து ஒரு பக்கம் ஒதுக்கி வைப்பாங்கல்ல, அதுக்கு. இல்லாட்டி நம்ம அளவுக்கு குடஞ்சிக்கிட்டா போவோம், அந்த கார்ட்டூனில் ஒன்றில் போவோம் கொட்டச்சிக்கிட்டு. அப்படி தான் பண்ணிருப்பாங்க. மடோலுக்கு கொடோலுக்கு பிளான் போட்டிருப்பாங்க. பெரிய வேலையா இருக்கு, இந்த போட்டு ரோட்டை இந்த போட்டு போட்டிருப்பாங்க. மடையன் தானே இவங்க நோண்டிக்கிட்டு இருந்தா அப்பதான் பார்த்துருப்பானா இதை. நீ தானே அது ஆட்டுன்னு சொல்லி என்ன யாரும் செல்ல போயிட்டு வந்தா என்ன சொல்லுவாங்க, பீச்சுக்கு போனேன் சொல்லி எனக்கு பழகிடுச்சு. ஆர்ச்சா ஆட்டுன்னு சொல்றது அவங்க யார் ஆட்டுன்னு சொல்ல. ஆனா பக்கத்திலேயே இருக்கு, அதுக்கு போய் எவ்வளோ வேலை பார்த்து விட்டுருப்பாங்க நம்மளுக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்த நாங்கள் அடைஞ்சிட்டோம். 45 நிமிஷம் நடந்திருக்கோமா? ஆமாம் சரி, 45 நிமிஷம் நடந்துருக்குறோம். இந்த இதுக்கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் பிடி ஸ்டார்டிங்கே வந்துட்டோம். ஆமாம், ஏன்னு சொல்லுங்க, சும்மா அப்படி சொல்கிறது வீடியோவில் அப்படி சொன்னால் தானே பார்ப்பீங்க. நல்லா இருக்கும். ஆமாம், உள்ளுக்கே நின்றா கூட நல்லா இருக்கும் போல. இங்கே நம்ம எப்படி இருக்கிறோன்னு நம்மளும் நல்லா இருக்கிறோம்னா உன் கருத்தை சொல்லு. ஏன் இப்போ முன்னாடி இருக்கிறதுக்கான கருத்தை சொல்லு. அதை பார்த்துட்டு கருத்தை சொல்லு. ஆமாம், பார்க்கும்போது என்னங்க பேசுவோம். பார்க்குறதுக்கு முன்னுக்கு எங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பேசுவோம். பார்த்த பிறகு திரும்ப பேசுவோம். இங்கேனே ரூம்ஸ் எல்லாம் இருக்குது போலையே. இன்னும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு ஒரே உழம்பிக்கிட்டு கொலரிக்கிட்டு என்ன பழக்கம் இது? ஓகே, வந்து ஆமாம், இது வந்து 9 ஆர்ச். என்ன இடம் கூட 9 வளைய பாலம் இது. சரியா? அந்த பாலத்துக்கிட்ட தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த பாலத்தில் கிட்ட இல்லை, பாலத்தில் தான் இருக்கும். மேலே தான் இருக்கிறோம், பாலத்துக்கு மேலே தான் நிற்கிறோம். வீடியோட கொஞ்சம் எல்லாது. ஆமாம், வெள்ளக்காரக்கா இருக்குது. என்னன்னா என்ன இப்போ சொல்கிறது மறந்துடுறது. வெள்ளக்காரங்க மட்டும் இல்லை, எனக்கு சிங்கள பிள்ளைங்கள பார்த்தோம்னா இப்போ தான் போயிடுது மனசு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு
போகும் அப்படிலாம் மனசு அலைப்பாய விடாம வந்த விஷயத்துக்கு பாருங்க. அலை பாஞ்சாதான் ஏதாவது மாட்டும். என்னன்னா எனக்கு நான் ஹார்மோன் குறைப்பாடா அலைப்பாயாம இருக்கிறேன். இப்போ என்ன பேச வந்தோன்னு எப்படி அடுத்தடுத்து போனா எப்படி அதான் சிரிப்பு வருது இல்ல, சிரிக்குதுல அதுவும். இதை பத்தியான எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. தகவலை வந்து நாங்க பாருங்க எப்படி பட்டக்கு பட்டக்கு பட்டக்குன்னு சொல்றோம் மட்டும். அப்படி கூகுள் எல்லாம் தேட தேவையில்ல, ஒரு இடத்துல இருந்து சொல்லுவோம். ஏன்னா அப்படி நடந்துக்கிட்டே வெயில்ல உச்சி வெயில்ல இருக்கும்போது சொல்ல இல்லைல்ல, சொல்ல இல்லதா அதனால. ஆமாம், நீங்கள் வரும்போது எல்லா ட்ரெயினுமே வந்து இங்கே ஸ்டாப் பண்ணி அதுக்கு பிறகு தான் போகிறாங்க. பதிலுக்கு போகிற எல்லாம் பதில் எல்லாம் வரும்போதும் இங்கிட்ட அங்கிட்டு போகும்போதும் நிப்பாட்டுறாங்க, அங்கிட்ட இருந்து இங்கிட்ட வரப்போ நிப்பாட்டுறாங்க. இதுதான் மேட்டருங்க. இங்கிட்ட ஏதோ ஒரு ரோடு போகுதுங்க, அது என்ன ரோடுன்னு கூட தெரிஞ்சுக்க போகிறோங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஆமாம் மேக்ஸிமம் இதை வந்து பேசுறதை விட இது தாங்க அழகுங்க. அந்த அப்படியே அந்த இதில் ஏறுவாங்க, அதுக்கு ஸ்டேஷனுங்க, ஸ்டேஷன் இறங்குறதுக்கான ஸ்டேஷன் தான் இது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, கொஞ்சம் இல்லை நான் இதில் முதல் ஏறி நின்றுட்டு கொஞ்சம் நிழலில் நிற்கலாம்ல, அதுக்கு பிறகு டீட்டெயில்ஸ் சொல்லலாம். இப்போ என்னன்னா அந்த பாலத்துலேருந்து இந்த பக்கம் வந்துட்டு திரும்ப அந்த பக்கம் போகிறோம். இவ்வளோ தாங்க வித்தியாசம். இந்த பாலம் வந்து இந்த எஜ்லேருந்து அந்த எஜ்ஜை மட்டும் நீட்டம் 300 அடி நீட்டம் இருக்குது, 25 அடி அகலம் இருக்குது, 80 அடி 80 அடி பாலம், 50 அடி உயரம், 80 ஊரில் இருக்குது தானே, 60 அடி இருக்கிறனால இது 80 அடி பாலம். என்ன இதை நான் 9 ஓட்டை இருக்கனால 9 அடி 9 அடி ஓட்டை, 80 அடி 9 ஓட்டை 9 வலைய. இது வந்து 80 அடி 9 ஓட்ட பாலம் வந்து புது பேர் ஒன்று வச்சிருக்கிறோம். இது 9 ஆர்ட்ஸ் பாலம் கிடையாது, இது 80 அடி 80 அடி 9 ஓட்டை 80 அடி 9 ஓட்ட பாலத்துக்கிட்ட தான் நாங்கள் வந்து இருக்கிறோம். எங்கள் ஊர்லேயும் இருக்குது 60 அடி பாலம். வாங்க காட்டுறோம். ஆனால் இந்த மாதிரியெல்லாம் இருக்காது, ஓட்டை இருக்காது, ஒரே பெரிய ஓட்டை. இதுனா 9 ஓட்டை அசிங்கம். இதில் என்ன இதில் ஒரு விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? இது வந்து 1919 வந்து கட்டி முடிச்சிருக்கிறாங்க இதை, சரியா? இது வந்து இலங்கையில் இருக்கிற இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸை வச்சு, லோக்கல் ஒர்க்கர்ஸை வச்சு கட்டப்பட்டது தான் இது. அப்படின்னுக்கிறது தான் இதோட ஸ்பெஷல். 1919 இது முதலாம் உலகம் நடந்தது தெரியல, அது டீட்டெயிலாம் பார்த்துக்கோங்க. உலகப்போர் 1800, அது 1800 காலங்கள். 1910 வந்து அந்த டைம் யுத்தம்லாம் கிடையாது. ஆமாம், அடிமைத்தனமாக எங்களை வைத்திருந்த காலம் அது. ஆமாம், எங்களை அடிமையை வச்சு எங்கள் ரத்தத்தை சிந்தி இந்த கட்டின பாலம் இது. அந்த காலகட்டத்தில் முடிக்கப்பட்டது மிச்சம். ஆனால் அவங்க எல்லாத்தையும் இப்படிலாம் இருந்திருக்காது போல. அவங்க ரயில்வே ட்ரக்கே வந்துச்சு. சரி, அவங்க திட்டக்கூடாது தான், அதனால தான் அவங்க டூரிஸ்ட்டாக நாங்கள் திருப்பி கூப்பிட்டு வந்து உங்களை நாங்கள் ஊருப்படுத்தோம். எனக்கு அதனால தான் ஒரு வெள்ளைக்காரியாக பார்த்து கட்டணும் பிளான் பண்ணது. அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமே அப்படின்னு. அவங்க எல்லாத்தையும் இங்கே ரயில்வே ட்ரக் வந்துருக்குமா? அதுக்கு தானே நாங்கள் எல்லாம் 24 நாட்டுக்கு, இப்போ 40 நாட்டுக்கு வீசா ஃப்ரீ கொடுக்கறது மட்டும் பத்தாது, உங்களுக்கு வாழ்க்கையும் கொடுக்கணும். நமக்கு வாழ்க்கை கூட தான் ஏற்றுக்கலாம், நம்ம அவங்க வாழ்க்கை கொடுக்க இயலாது. இல்லை அப்படித்தான். அவங்க அங்கேருந்து நல்லா வாழ்ந்து அனுபவிச்சு மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வராங்க. நம்ம இங்கே இருந்துட்டே இதுக்கு வர மாட்டேங்கிறோம். இல்லை, அவங்களாம் இங்கே வந்து இப்போ இலங்கைக்கு வந்தால் அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குதுன்னா, இலங்கையில் ஒருத்தனை கட்டினா அவங்களுக்கு எவ்வளோ நிம்மதி கிடைக்கும்? அதோட சரி, நிம்மதியோட எல்லாம் போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்களுக்கு அது பிரிட்டிஷ்காரனாக பார்த்து கட்டணும். அப்போ தான் அந்த இவனுக்கு நம்மளை அடிமைப்படுத்தினவனுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும். ஏன் அமெரிக்காக்காரன்? இது அமெரிக்காக்காரன் நமக்கு சம்மந்தப்பட்டவே இல்லை, அவன் நம்மளுக்கும் அவனுக்கும் தொடரவே இல்லை. ஆஸ்திரேலியாக்காரனும் வருதான். இப்போ வெள்ளைக்காரனை கண்டாலே இவங்கெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தினாங்க. அவன் சம்மந்தமே இல்லாதவர். நான் இத்தாலிக்காரன் இல்லை அப்படின்னா அவங்கள பேசுறது அந்த மாதிரி இல்லை. இது வாங்க இங்கிட்டு போயிட்டு பார்ப்போம். அங்கிட்ட ஒன்றும் இல்லை, அந்த இதில் கீழே இறங்கி போயிட்டு விழுவலாம். இதில் இந்த பாலத்தில் ஒன்று மதராசி, இந்த மதராசி கூட இந்த ஏரியாவில் ஷூட் பண்ணாங்க. மதராசி இல்லை, மதராசி
மதராசி தானே? இப்போ சிவகார்த்திகேயன் படம். மதராசி இல்லைங்க, பராசக்தி. அது இல்லாமல் இன்னொரு படம் ஒன்று இந்த பாலத்துக்கிட்ட தான் ஒரு 10 நாள் 15 நாள் ஷூட் நடந்துச்சு. ஹிந்தி படம் ஒன்று ஷூட் நடந்துச்சு. ஹாலிவுட் படங்கள்ல ஒரு 2 படம் இங்கே ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி முக்கியமான விஷயங்கள்லாம் இப்போ இதுவே காட்ட மாட்டாங்க. அதில் கொஞ்சம் சிஜி எல்லாம் பண்ணி கொஞ்சம் வேற மாதிரி காட்டியிருப்பாங்க. பாலமெல்லாம் உடைப்பாங்க. அந்த படம் பேர் தெரியல. நான் அந்த படத்தை போட்டு விட்றேன், பக்கத்தில் போட்டு விட்றோம். அப்படிலாம் நடந்த ஒரு இடம் தான் இது. இதுவும் பிரசித்தப்பட்ட ஒரு இதுக்கு மேலே வேறு என்ன இருக்குது இதில்? இதுக்கு மேலே என்ன இருக்குது? இதுக்கு மேலே ஃபோட்டோ தான் இருக்குது. இதுக்கு மேலே வேறு ஒன்றுமே இல்லை. பாலத்துக்கு மேலே தான் நிறையா பிள்ளைங்க இருக்கு. இங்கே இப்படி இறங்கி நம்ம இதில் ஏறி போகலாம். ஆமாம், அப்படி போயிட்டு பார்ப்போமா? ஆனால் இந்த பாலம் வந்து எதுக்காக கட்டினாங்க? ட்ரெயின் போகிறதுக்கு. அதான் நானும் கேட்குறேன், எதுக்காக இப்படி ஒரு பாலத்தை கட்டினேன்? ஏன் ட்ரெயின் போகிறதுக்கு எப்படி பாலம் கட்டணும்? எனக்கு வளைச்சு கட்டியிருக்க வேண்டியது. இப்படி மேலே அப்படியா? ட்ரெயின் எப்படியா ஃப்ரீயாக இருமாடா? ஏன்டா இது ஒரு ஆறு மாதிரி இருக்குது. ஃபுல்லாக 2 பக்கம் மலைக்கு நடுவில் உள்ள இடம். இப்போ ட்ரெயின் இங்கிட்டு வர அப்படி கேட்கல. இது பாலத்தை எப்படி கட்டினாங்க கேட்டுக்கிறீங்க. நீங்கள் என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு எப்படி கட்டியிருப்பாங்க? எல்லாம் கட்டுற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. வேற எப்படி கட்டியிருப்பாங்க? அசிங்கப்படுத்திட்டீங்களே. அப்படி பார்த்தா நடுவில் உள்ளது மட்டும்தான் 80 அடி உயரம்னா, மற்றதெல்லாம் 80 அடி கிடையாதுல்ல. 80 அடி ஓட்டை 2 தாங்க இருக்குது. 3 ஓட்டை இருக்குங்க 80 அடி ஓட்டை. மற்றெல்லாம் 80 கொஞ்சம் 40 60 20 அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் அந்த பக்கம் ரொம்ப கம்மியாது. இருக்கும். இது இங்கனங்கடை ஓட்டை இருக்குது. ஓட்டை சொன்னேன். அது அந்த ஓரத்தை கூட சொல்லியிருக்கலாம். அதுதான் இதுதான் இந்த பாலத்தோட இல்லை. அந்த பக்கம் இருந்திருக்கு. மண் சரியெல்லாம் கொட்டியிருக்காங்க அங்கிட்டு வந்து. ஆமாம், டூரிஸ்ட் நிறைய பேர் வரவும் கொஞ்சம் இடம் பார்க்குறதுக்காகன்னு சொல்லி கொட்டி அந்த ஓட்டையை சின்னதாக்கி விட்டாங்க. இதெல்லாம் தெரியாமல் அங்கேருந்து இங்கே டிக்கெட் போட்டு வந்து பார்க்குறாங்க. ஏன்னா வேணான்னு சொல்லியும் அவர் வேணும்னு பண்ணிய போகிறாரு. அவரு கூட வந்த குறைக்கு நானும் பண்ணியே இறங்கிக்கிட்டு இருக்கேன். ஏங்க நில்லுங்க. ஐயோ, இல்லை எத்தனையோ பேர் வந்திருப்பீங்க. ஆனால் இப்படி யாரும் ஏறி பார்த்துருக்க மாட்டீங்க. இருக்கிறான் பின்னாடியே இதுலையே வீடியோ எட் பண்ணுவான். அவனுக்கு என்னன்னா இதில் இறங்குறது ஒரு கஷ்டம்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, இதுக்குள்ளே இறங்கி இவ்வளோ தூரம் வந்தது பெருசு இல்லை. பார்க்குறோமா? அப்படி பார்க்கணும். பார்க்கல அப்படின்னா அதில் என்ன இருக்குது? என்ன இருக்குது? அதோட உயிர் இருக்கணுமே. இவ்வளோ பனியை வந்துட்டோமா பாருங்க. யாருமே பார்க்காத மாதிரி நம்ம ஏறி பார்க்குறோம். அங்கே ஒருத்தர் காலையே வெளியே விட்டு உட்காந்துருக்காரு. அதுவே பிரச்சனை இல்லை அவனுங்க. ஐயோ, அது வேற இது வேற. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவர் அங்கேருந்து கீழே விழுந்தாருன்னா என்ன ஆகுறது? அவரே பயப்படாமல் உட்காந்துருக்கிறாரு. அது வேற நாட்டில் இருந்தெல்லாம் இங்கே வந்து கீழே இறங்கி பார்க்குறாங்க. வேறு நாட்டிலேருந்து வந்தால் பரவாயில்ல, இந்த நாட்டையா உயிர் போகணும். ஆமாம், வேறு நாட்டில் உயிர் போனால் மட்டும் பணத்தை என்ன எடுத்து வச்சு பூசையாக பண்ண போகிறாங்க. இதெல்லாம் தேவையா கோபி நமக்கு? எஸ். இப்போ நான் காட்ட போகிறது என்ன அப்படின்னா, இல்லை என்ன இன்னும் கொஞ்சம் பண்ணிப்போம். எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணிய போகுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணிய போவேன். போயிட்டு நான் காட்டுறேன். 80 அடி ஓட்டையை காட்டுறேன். இதுதாங்க மெயினாக 80 அடி ஓட்டை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, பின்னாடி ஒருத்தன் வரான். அவன் இந்த 80 அடி ஓட்டை பார்க்க தான் மேலேருந்து கீழே வரைக்கும் இறங்கி வரான். இவன் பார்த்தது வந்து 80 அடி ஓட்டை பார்க்குறதுக்கு வந்தவன். எஸ், வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிற்கிறது தான் 80 அடி ஓட்டை. 80 அடி ஓட்டை. எஸ், இதுதான் 80 அடி ஓட்டை. வேணாம்னு சொல்லி பண்ணி வைக்கிறாரு. இதுதான் 80 அடி ஓட்டை. இதுதான் 80 அடி ஓட்டைக்கு வந்து இப்படி ஒரு நிழலில் நின்றா தான் சோகமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எஸ், நைஸ். இங்கே ஆமாம், இந்த மாதிரி அது எவ்வளோ லீவில் வீடியோ எடுத்துக்க மாட்டான். எடுத்ததே இல்லை. அதனால தான் நான் சொன்னேன் இங்கெல்லாம் வருவோம். நீங்கள் பார்த்துக்கிறது தான் 80 அடி போச்சு. 80 அடி பாலம். சரி வாங்க மேலே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் 80 அடி பாலத்துக்கு மேலே இருந்துச்சு. நைனார்க்கு பிரிட்ஜுக்கு மேலே இருப்பாங்க. நாங்கள் நைனார் பிரிட்ஜுக்கு கீழே இருப்போம். நீங்கள் நார்மலாக பார்க்குற வீடியோ கிடையாது. ஆமாம், நார்மலாக பார்க்குறது 18 பஸ் போட்டு மறைச்சு விட்டுருக்காங்க. சூப்பராக